என்னத்த அந்த ஐஸ்வர்யா போன வேகத்துல திரும்பி வரா? திரும்ப ஏதாவது சண்டை போட வராளோ? வர வேகத்தை பார்த்தா ஆடி தீத்துருவா போல இருக்கே. அவ ஆடினா நான் சும்மா விட்டுருவேன் அத்த. இது நம்ம இடம். அவ சும்மா ஆடினா நான் பேயாட்டம் ஆடிட மாட்டேன். ஏய், நீ வேற பேய் ஆட்டம் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு பேசாம இரு. சரி, நீங்க டென்ஷன் ஆகாம இருங்க, நான் பாத்துக்கிறேன். என்ன பண்றான்னு பாக்கலாம். தீபா, உன் மேல நான் பழி போட்டது தப்புதான். ஏதோ ஒரு இமோஷன்ல பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிரு. ரொம்ப ரொம்ப சாரி. பரவாயில்ல, விடுங்க. நீங்க பண்றது ஒண்ணு புதுசு இல்லையே, அதனால நீங்க பழி போட்டதை நான் பெருசா எடுத்துக்கிறேன். இங்க பார், உடனே பெருந்தன்மையா இருக்கிற மாதிரி சீன் போடாத. கார்த்தி உன்கிட்ட மன்னிப்பு கேட்க சொன்னாரு, நான் கேட்டேன், அவ்வளவுதான். மத்தபடி எதுவும் இல்ல. சார், நீங்களும் என்ன மன்னிச்சிடுங்க சார். அம்மா, நீங்களும் மன்னிச்சிடுங்க. மைத்திலி, நீயும் என்ன மன்னிச்சிடு. என்னமோ ஹோல்சேல்ல பொருள் விக்கிற மாதிரி மன்னிப்பு எல்லாருக்கும் அள்ளி விடுற. ஹே, சாரி சொன்னா கேட்டுக்கோ. கிண்டல் எல்லாம் எதுக்கு? அது சரிதான். ஆனா பொதுவா சாரி சொல்றவங்க முகத்துல ஒரு தப்பு பண்ண எமோஷன் இருக்கும். இவ்ளோ கோவமா சாரி கேக்குற ஒரே ஆள் நீதான். நீ எல்லாம் கமெண்ட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. எல்லாம் என் நேரம். மைதிலி, சும்மாரு. என்னம்மா இதெல்லாம்? ஏன் எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்க? இல்ல கார்த்தி, அடுத்தடுத்து உங்க ஒவ்வொருத்தர்கிட்டயும் மன்னிப்பு கேட்க சொல்வாரு. அதுக்கு முன்னாடி நானே கேட்டுறது நல்லது இல்லையா? அதான் கேட்டேன். அந்த வீட்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே. இவ இங்க வந்து எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேக்குறா. இவ கேரக்டர் இது இல்லையே. கார்த்தி, நீங்க சொன்ன மாதிரி தீபா கிட்ட நான் மன்னிப்பு கேட்டேன். இப்ப நீங்க வீட்டு கிளம்பி வரலாம் இல்லையா? அதுல ஒன்னும் பிரச்சனை இல்லையே. கிளம்பி வாங்க, நான் வரேன். அப்ப நாங்க கிளம்புறோம் சார். அவங்க எதுவும் தப்பா எடுத்துக்க போறாங்க, கொஞ்சம் சொல்லுங்க. அவங்க தப்பு செஞ்சாங்க, சாரி கேட்கணும்ல சார். போயிட்டு வரமா? பாருங்க அம்மா, நான் போயிட்டு வரேம்மா. போயிட்டு வரேன்ப்பா. இனியா வரேன்டா. அண்ணி, போயிட்டு வரேன் அண்ணி. ஏன் தாத்தா இப்படி கேக்குறீங்க? உனக்கு வச்ச டெஸ்ட் எல்லாத்துலயும் நீ நல்லபடியா பாஸ் பண்ணிட்ட. இந்த வீட்டு மருமகளாக உனக்கு எல்லா தகுதியும் இருக்கு. நான் வச்ச டெஸ்ட் மூலமா இத முடிவு பண்ணல. ஐஸ்வர்யா விஷயத்துல இந்த வீட்டோட கௌரவத்தை காப்பாத்தணும்னு நினைச்ச பாரு, அதை வச்சுதான் முடிவெடுத்தேன். ஆனா நீ இந்த வீட்டுக்கு முறையா வரலன்னு ஒரு பழிச்சொல் உன் மேல இருக்கு. அதை மட்டும் நீ தொடர்ச்சி எரிஞ்சிட்டா உன்னை யாரும் எந்த குத்தமும் சொல்ல முடியாது. இந்த வீட்டு மருமகளா எல்லாருமே உன்னை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அதனால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் உன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு நீ நிரூபிக்கணும். அது போதும். அப்புறம் யாரும் உன்னை இங்க இருந்து வெளியில போன்னு சொல்லவே முடியாது. தாத்தா, உங்களை முதல்ல பார்த்தப்ப பெரிய ஜமீனாச்சே, ரொம்ப டெரரா நடந்துக்குவீங்கன்னு நினைச்சேன். ஆனா போக போக நீங்க எவ்வளவு நல்லவரு, நியாயம் தர்மம் தெரிஞ்சவரு, அன்பானவர்னு தெரிஞ்சுக்கிட்டேன். முதல்ல உங்களை பார்த்தப்போ பயம் வந்துச்சு. இப்ப தாத்தாங்கிற பாசம்தான் மனசு முழுக்க இருக்கு. கூடிய சீக்கிரமே நீங்க சொன்ன மாதிரி நான் எந்த தப்பும் பண்ணலன்னு எல்லாருக்கும் நிரூபிக்க தான் போறேன். அப்புறம் நான் இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல மருமகளா இருப்பேன். ரொம்ப சந்தோஷமா. நீ இப்படி வெளிப்படையா பேசுற பாரு, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ உன் சபதத்துல ஜெயிக்கணும். அதுக்கு அந்த கடவுள் உனக்கு துணையா இருப்பாரு. நல்லா இருப்பா.
ஆச்சியா, இப்ப நான் சொல்ல போறது உனக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ அது எனக்கு தெரியாது. ஆனா என் மனசுல பட்டதை நான் சொல்லித்தான் ஆகணும். இந்த வீட்டுக்கு மருமகளா இருக்க தீபாவுக்கு எல்லா தகுதியும் இருக்கு. இதை விட ஒரு நல்ல மருமக நீ தேடினாலும் கிடைக்க மாட்டா. நான் மனசார உணர்ந்துதான் சொல்றேன். இத தீபா முறைப்படி இந்த வீட்டுக்கு வராததுனால உனக்கு பிடிக்கலையா இல்ல அவளையே பிடிக்கலையான்னு எனக்கு தெரியல. கார்த்தி, தாத்தா தீபா ரொம்ப நல்ல பொண்ணு. இத நான் சொல்லிதான் உனக்கு தெரியணும்னு இல்ல. அவளை நல்லா பாத்துக்க. சரிங்க தாத்தா. அபிராமி, பா. போயிட்டு வரட்டுமா? சரிங்கப்பா. மாப்ள, போயிட்டு வரட்டுமா? சரி மாமா, போயிட்டு ஃபோன் பண்ணுங்க. அருண் வர்றப்பா. சரிங்க தாத்தா. மீனாட்சி வரட்டுமா? ஐஸ்வர்யா, நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு தாத்தா. மீனாட்சி வரட்டுமா? சரிங்க தாத்தா. தீபா வரம்மா. வாங்க தாத்தா. வண்டி எடுப்பா. என்ன சார் இப்படி கேக்குறீங்க? நீங்க என் மேல இவ்ளோ அக்கறையோட கேக்குறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே நேரத்துல கொஞ்சம் ஆச்சரியமாவும் இருக்கு சார். ஆச்சரியமா இருக்கா? என்ன ஆச்சரியங்க? எல்லாரும் நான் உங்களை ஏமாத்தி தாலி கட்டிக்கிட்டேன்னு குத்தம் சொல்றாங்க. ஆனா நீங்க எனக்கு உதவி செய்யறேன்னு சொல்றீங்களே, இது ஆச்சரியமான விஷயம் இல்லையா? பொதுவா எல்லாரும் அப்படிதான் நினைப்பாங்க. ஆனா என் மனசுல வேற ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கு. என்ன விஷயம் சார்? நீங்க எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருந்திருக்கீங்க. உங்களுக்கு உதவி செய்யறது தானே நியாயம். சார், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் எல்லாம் வேணாங்க. நீங்க எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நான் ஹெல்ப் பண்ணோம்ல. நம்ம இன்னும் கொஞ்சம் சீரியஸா தேடினா நடந்த விஷயங்களுக்கு பின்னாடி யார் இருக்காங்க, இதுக்கெல்லாம் யார் காரணம்னு சீக்கிரமா தெரிஞ்சுக்கலாம். சரிங்க தீபா, நீங்க உங்க சைட்ல விசாரிங்க. நானும் என் சைட்ல இருந்து என்ன பண்ண முடியுமா பண்றேன். அந்த கல்பிரேட் யாருன்னு சீக்கிரமா கண்டுபிடிக்கணும். அதாங்க ரொம்ப முக்கியம். பொண்டாட்டிக்கு ஒரு கஷ்டம் வரும்போது துணையா இருக்கிறவன் தான் ஒரு நல்ல புருஷன். நீங்க ஒரு தங்கமான புருஷன் கார்த்திக் சார். உங்களை இப்படி எட்டி நின்னு ரசிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இது கால கொடுமைதான் சார். தீபா, சார், ரொம்ப யோசிக்காதீங்க. எல்லாம் நல்லதாவே நடக்கும். அப்படியே தெரியுது? ஆமா சார். எப்பவுமே உங்க முகத்துல ஒரு எனர்ஜி இருக்கும். அந்த எனர்ஜி உங்க முகத்தை பாக்குறவங்களுக்கும் தொத்திக்கும். ஆனா இன்னைக்கு அது மிஸ்ஸிங். ஏதோ யோசனையில இருக்கிற மாதிரி. உடம்பு ஏதோ சரியில்லையா சார்? என்ன சார் பதில் சொல்லாம சிரிக்கிறீங்க? இல்ல, நீங்க ஆளுங்களா நல்லா ஸ்டடி பண்ணுவீங்களா? என்ன சார் சொல்றீங்க? ஆக்சுவலி என் உடம்புக்குலாம் ஒண்ணும் இல்லைங்க. ஆனா மனசுல ஒரு குழப்பம், மைண்டுக்குள்ள அது ஓடிட்டே இருக்கு. அதைத்தான் நீங்க பார்த்துட்டு சொல்றீங்க. என்ன சார் அப்படியே ஒரு யோசனை? வர வழியில சிவாவோட ஆளு அந்த ராஜுவை பார்த்தேன் தீபா. ராஜுவா? சார், அவர்தான் என்ன உங்களுக்கு கல்யாணம் நடக்கிற மண்டபத்துக்கு கூட்டிட்டு வந்தாரு. அத பத்தி அவர் ஏதாச்சும் சொன்னாரா? இல்லங்க, அவர் உங்களுக்கு பார்த்த மாப்பிள்ளையோட குடும்பம் தூரத்து உறவுன்னு சொன்னாரு. அதனால இந்த மாப்பிள்ளையோட அப்பா மூர்த்தியோட போன் நம்பர் வாங்கி அவர் வீட்டுல போய் பார்த்துட்டு வரேன். அவர் என்ன சொன்னார் சார்? இல்ல, அது வேணாம் தீபா, விடுங்க. ஏன் சார் அப்படி என்ன சொன்னாரு? சொல்லக்கூடாத விஷயமா? சொல்ல பிடிக்காத விஷயங்க. வேணாம், விட்டுருங்க. அதை பத்தி ஏன் பேசிக்கிட்டு? அவ்வளோ கசப்பான விஷயமா சார்?
அப்படிலாம் இல்லைங்க. சில விஷயங்களை பேசவே பிடிக்காது. இது அந்த மாதிரியான விஷயம். கேட்க கசப்பா இருந்தாலும் பரவாயில்ல சார். அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஏன்னா அது என்ன பத்தினதால இருக்கும். இல்ல தீபா, அது சார் ப்ளீஸ் சார், சொல்லுங்க சார். நீங்க இவ்ளோ தூரம்லாம் தயங்க வேண்டாம். எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்க சார். அவங்க உங்களை பத்தி எல்லாம் தப்பா சொன்னாங்க தீபா. என்ன பத்தி தப்பா சொன்னாங்களா? அப்படி என்ன சார் சொன்னாங்க? சொல்லுங்க சார், என்ன விஷயம் சார்? உங்ககிட்ட இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும் சார். என்ன இன்ஃபர்மேஷன் சார்? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்க பையனுக்கும் தீபான்ற பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்க இருந்துச்சுல, அது என்னாச்சு? அதை ஏன் சார் கேக்குறீங்க? அந்த கல்யாணமே நடக்கல, நின்னு போச்சு சார். எதனால நின்னு போச்சுன்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த தீபாவோட குடும்பம் சரியான ஃப்ராட் குடும்பம் சார். எங்க பையனுக்கு தான் அந்த பொண்ணை நிச்சயம் பண்ணோம். அப்புறம் மண்டபம் பார்த்து, பத்திரிக்கை அடிச்சு, கேட்டரிங்க்கு ஆள் பார்த்துன்னு எல்லாம் நல்லபடியா தான் சார் போயிட்டு இருந்துச்சு. ஆனா கல்யாணம் நடக்க போற கடைசி நேரத்துல மேக்கப் போட்டு வரேன்னு பியூட்டி பார்லருக்கு போன பொண்ணு திரும்ப வரவே இல்லை சார். அப்புறம் நாங்களும் அந்த பொண்ணு வந்துருவான்னு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம். அப்புறம் தான் தெரிஞ்சது அவ யாரோ ஒரு பணக்கார பையனை ஏமாத்தி தான் கழுத்துல தாலி கட்ட வச்சிருக்கான்னு. என் பையனை ஏமாத்தினாவ நல்லாவே இருக்க மாட்டா சார், நாசமா தான் போவா. பாத்தீங்களா, ஃபீல் பண்றீங்க. இதுக்காக தான் நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். நீங்க கம்பல் பண்ணி கேட்டதுனால தான் நான் சொன்னேன். சார், இந்த பிரச்சனையில எங்களை மாட்டி விட்டது அந்த சிவாவும் ராஜுவும் தான். அதுல உண்மை என்னன்னு புரிஞ்சுக்காம அவங்க என்ன பத்தி தப்பு தப்பா உங்ககிட்ட சொல்லிருக்காங்க. சார், அவங்க என்ன பத்தி தப்பா பேசுறதோ இல்ல எங்க அத்தையும் மத்தவங்களும் என்ன பத்தி தப்பா நினைக்கிறத பத்தியோ நான் பெருசா எடுத்துக்கல சார். அத்தை கிட்டயோ மாமா கிட்டயோ இல்ல இங்க இருக்கிற மத்த யார்கிட்டயும் நான் நல்லவன்னு ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கல. ஒரே ஒருத்தர் மட்டும் என்ன தப்பா நினைச்சிடக்கூடாது, அது நீங்க தான் சார். நீங்க என்ன தப்பா நினைச்சிடக்கூடாது, அதை என்னால தாங்கிக்க முடியாது சார். அதுக்காக தான் சார் என்னை பத்தி ப்ரூவ் பண்ண 6 மாசம் டைம் கேட்டிருக்கேன். அதுக்குள்ள என் மேல எந்த தப்பும் இல்லைன்னு நான் கண்டிப்பா நிரூபிப்பேன் சார். தீபா, மத்தபடி உங்க சொத்துக்காகவோ இல்ல இந்த வீட்லயே இருந்துடணும்லாம் நான் யோசிக்கவே இல்லை சார். என் மேல இருக்கிற பழி சொல்ல நீங்க நம்பிடக்கூடாது. உண்மை என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும், எனக்கு அது போதும் சார். நான் இவ்ளோ நாள் துளசி பூஜை தாத்தா வந்ததுன்னு அதுல கவனமா இருந்துட்டேன். இனிமே தீவிரமா இந்த விஷயத்துல இறங்கி உண்மையை கண்டுபிடிக்க போறேன் சார். கார்த்தி, பொண்டாட்டிக்காக அந்த மூர்த்தி குடும்பம் வரைக்கும் விசாரிக்க போயிட்டியா? ரொம்ப விசாரிச்சா நானும்ல மாட்டிப்பேன். ஏதாவது செஞ்சு உன்னை இனிமே அந்த மூர்த்தி குடும்பத்தை மீட் பண்ண முடியாம பண்ணணும். அப்பதான் நான் இதுல இருந்து தப்பிக்க முடியும். தீபா, ஒரு நிமிஷம். அந்த மாப்பிள்ளை வீட்டுல சொன்னது எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். ஆனா ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்ல. என்ன விஷயம் சார்? அவங்க சொன்ன எந்த விஷயத்தையும் நான் நம்பல. அதை மட்டும் நீங்க மனசுல வச்சுக்காங்க. நட்சத்திரா,
யாரையுமே காணோம். மேடம் என்ன சாப்பிடுறீங்க? சிக்கன் பிரியாணி இருக்கா? இருக்கு மேடம். சிக்கன் 65 இருக்கா? இருக்கு மேடம். ரெண்டும் கொண்டு வாங்க. ஓகே மேடம். கோவில்ல மண்சோறு சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சு. சிக்கன் மட்டன் சாப்பிட்டாதான் பழையபடி நாக்குக்கு டேஸ்ட் தெரியும். ஐயோ, இன்னும் எடுத்துட்டு வரலையே. இந்தாங்க மேடம், நீங்க கேட்ட சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65. ஆஹா, பிரியாணி வாசனையே ஆள தூக்குது. இன்னைக்கு ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியதுதான். சாப்பிடு சாப்பிடு, நல்லா சாப்பிடு. என்ன நட்சத்திரா, யாருன்னு பாத்தியா? நான் தான். நீ எப்படி இங்க? உன் திருட்டுத்தனத்தை வெளிச்சம் போட்டு காட்டதான் நான் வந்திருக்கேன். புரியலையா? நீ கோயிலுக்கு போயிட்டு பிரியாணி திங்க வந்திருக்கல, நல்லா சாப்பிடு. நான் இது செல்போன்ல ரெக்கார்ட் பண்ணி அத்தைக்கு காமிக்கிறேன். நீ நல்லா சாப்பிடு. என்னங்க, எனக்கு ரொம்ப பசியா இருக்குது. ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வரீங்களா? இவங்க நமக்கு பார்த்த மாப்பிள்ள மகேஷோட அம்மா தானே? யாரோ ஒரு ஆள் கூட பேசிட்டு இருக்காங்க. அது யாருன்னு தெரியலையே. சரிம்மா, நீ வீட்டுக்கு போ, நான் வாங்கிட்டு வரேன். சரிங்க, நான் போறேன், நீங்க வாங்கிட்டு வாங்க. ஐயா. என்னம்மா? உங்க கூட பேசிட்டு இருந்தாங்கல்ல, அந்த அம்மா யாரு? அவளா? அவ என் பொண்டாட்டிதாம்மா. ஏமா கேக்குறீங்க? இல்ல சார், எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சு, அதான் கேட்டேன். பாத்திருக்கலாமா? ஏன்னா அவ நிறைய படங்கள்ல சின்ன சின்ன வேஷங்கள்ல நடிச்சிருக்காமா. அதனால சினிமா இந்த டிவில எல்லாம் பாத்திருப்பீங்க. தீபா, என் நடிப்புக்கு தீனி போடுற மாதிரி வேஷம் கொடுத்திருக்க. அந்த மூர்த்தி என் நடிப்புக்கு முன்னாடி பிச்சை வாங்குவான் பாரு. உன் அண்ணன் நடிப்பை பார்த்து இன்னைக்கு நீயும் மிரண்டு போக போற பாரு. அண்ணன், அதுக்குன்னு ரொம்ப நடிச்சு காரியத்தை கெடுத்துறாதீங்க. உங்களோட நடிப்பு யதார்த்தமா இருந்தா போதும். என்னம்மா, அண்ணன் ஓவர் ஆக்ட் பண்ணிடுவானு பயப்படுறியா? அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. நீ சொன்ன வேலையை எப்படி கச்சிதமா முடிக்கிறேன்னு பாரு. சரிங்கண்ணே, இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்க போன் எடுத்து எனக்கு நீங்க கால் பண்ணுங்க. அத அப்படியே வச்சிருங்க. அந்த மூர்த்தி என்ன பேசுறாருன்னு நான் எல்லாத்தையும் கேட்கணும். சரிம்மா, இப்பவே உனக்கு கால் பண்றேன். ரிங் ஆகுதா? வந்துருச்சுல. அண்ணே, வீட்டுக்குள்ள போய் பார்த்து ஜாக்கிரதையா நடந்துக்கோங்க. அந்த மூர்த்திக்கு உங்க மேல எந்த சந்தேகமும் வந்துடக்கூடாது. சரிம்மா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாம இரு. அண்ணன் சொன்ன மாதிரியே நடிப்புல பிச்சு உதறாரு. அந்த ஆளு மூர்த்தி இவர் சொல்ற எல்லாத்தையும் நம்புறாரே. இனிமே நம்ம வேலை ரொம்ப சுலபமாயிடும். சரி சார், நாளைக்கு நீங்க அம்மாவா நடிக்கிறவங்க, மாப்பிள்ளையா நடிக்கிறவரு எல்லாரும் வளசரவாக்கத்துல நான் சொல்ற இடத்துக்கு வந்துருங்க. அங்க வச்சு பொண்ணு வீட்டுல என்ன பேசணும், எப்படி நடந்துக்கணும்னு ஒரு ஒத்திகை பாத்துடலாம். சார், என்னோட எக்ஸ்பீரியன்ஸுக்குலாம் ஒத்திகை எல்லாம் தேவையில்ல. டைரக்டா பொண்ணு வீட்டுக்கு போயிடலாம். சார், நடிப்புல நீங்க பிச்சு உதறுவீங்கன்னு எனக்கு தெரியும். எனக்கு அதுல நம்பிக்கை இருக்கு. உங்களோட ஒரு அம்மா கேரக்டர், பையன் கேரக்டர், இவங்கெல்லாம் எந்த தப்பும் பண்ணாம நடிக்கணும் இல்லையா? அதுக்கு தான் சார் இந்த ஒத்திகை. நீங்க சொல்றதும் வாஸ்தவம் தான். அவங்க ஏற்கனவே நடிச்சிருந்தாலும் ஒத்திகை கொஞ்சம் தேவைப்படுதுதான். சரி, நாளைக்கு அவங்களையும் கூட்டிக்கிட்டு நீங்க சொன்ன இடத்துக்கு நான் வந்துடுறேன். சரிங்க சார், நான் லொகேஷன் ஷேர் பண்றேன். நீங்க அந்த இடத்துக்கு வந்துருங்க. அங்க வச்சு உங்களுக்கு அட்வான்ஸ் கொடுத்துறேன். சரி, என் நம்பரு என்கிட்ட இருக்கு சார், நான் ஷேர் பண்ணிடுறேன். சரி சார், அப்ப நான் கிளம்புறேன். போயிட்டு வரேன் சார். வாங்க. தீபா, நான் பேசுனதெல்லாம் கேட்டிருப்பியே, எப்படி நம்ம பெர்ஃபார்மன்ஸ்? சூப்பர்னு.
அசத்திட்டீங்க. அந்த மூர்த்தி உங்க நடிப்ப அப்படியே நம்பிட்டாரு. நாளைக்கு அந்த குரூப்பை எப்படி மடக்குறேன்னு பாருங்க. தீபா, நாளைக்கு என் நடிப்போட இன்னொரு பரிமாணத்தை பார்த்து நீ அசந்து போற. கலக்குங்கண்ணே. இல்ல பரவாயில்ல சார், இந்தாங்க காஃபி. தேங்க்ஸ். காஃபி ரொம்ப நல்லா இருந்துச்சு தீபா. காஃபி குடிச்ச உடனே தலைவலியே போன மாதிரி இருக்கு. இனிமே தலைவலி வந்துச்சுன்னா டேப்லெட்லாம் போட போறது இல்ல. உங்க கையில ஒரு காஃபி குடிச்சா போதும், தலைவலி போயிடும்னு நினைக்கிறேன். சரிங்க, நீங்க உள்ள வந்து கொடுக்க வேண்டியதானே? சார், நாளைக்கு ஒரு முக்கியமான விஷயம் நடக்க போகுது. அதுக்கப்புறம் நானே இந்த ரூம்குள்ள சந்தோஷமா வருவேன். ஒரு நாள்ல என்னங்க நடக்க போகுது? என்னன்னு சொல்லுங்க. சார், ஒரு நாள் தானே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கே எல்லாமே தெரிஞ்சிரும் பாருங்க. சரிங்க, காஃபி நல்லா இருந்துச்சு. தேங்க்ஸ். குட் நைட். வாங்க, உட்காருங்க. நான் சொன்ன கணபதி சாரி இவர்தான். வணக்கம் சார். வணக்கம்மா. இவ என்னோட ஒய்ஃப் புஷ்பா, இவன் என் பையன் மகேஷ். வணக்கம் சார். சந்தோஷம் சார். இவன் தான் என் ஃப்ரெண்டு வரும். வணக்கம். வணக்கம் சார். இவன் லவ் பண்ற பொண்ணு வீட்டுல போய் தான் நீங்க நடிக்கணும். அதுக்கு என்ன சார், பிரமாதமா நடிச்சுட்டா போச்சு. சரி, பொண்ணை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க, அப்பதானே நடிக்க வசதியா இருக்கும். சொல்றேன் சார். பொண்ணு பேரு சுதா. கொஞ்சம் கருப்பா இருப்பாங்க, அமைதியானவங்க, எல்லாருக்கும் உதவி செய்யணுங்கிற நல்ல குணம் இருக்கு. அப்படியா? நீங்க சொல்றத பார்த்தா ரொம்ப நல்ல பொண்ணாதான் இருப்பா போல இருக்கு. ஆமா, பொண்ணோட அப்பா என்ன பண்றாரு? அவரு நாதசுர வித்வான், கோயில்ல வாசிக்கிறவரு. கருப்பான பொண்ணு, அப்பா கோயில்ல நாதசுரம் வாசிக்கிறாரு. இத எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. அதுல நான் கூட நடிச்சிருக்கிறேனே. பொண்ணு தீபா கேரக்டர் மாதிரி இருக்கு, இங்கேயும் இடிக்குது. சரிங்க சார், அட்வான்ஸ் கொடுக்கறதா சொன்னீங்க, அதை கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். என்ன சார், பேசிட்டு இருக்கும் போதே அட்வான்ஸ் கேக்குறீங்க? பணத்திலேயே குறியா இருக்கீங்க. இருங்க தரேன். அந்த அட்வான்ஸ் தொகை எடுத்துட்டு வாங்க. என்னம்மா, இதுக்கெல்லாம் போய் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு? எப்படியோ உனக்கு ஹெல்ப் பண்ண முடிஞ்சது இல்ல, அதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா. பொண்ணுங்க வாழ்க்கையை கெடுக்க இப்படி பொழப்பு நடத்துறீங்களே, வெக்கமா இல்ல உங்களுக்குலாம்? உங்களால இன்னைக்கு என் வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இப்ப நீங்க இந்த உண்மையெல்லாம் சொன்ன மாதிரி எங்க வீட்டுக்கு வந்து எல்லா உண்மையும் சொல்லணும். இல்லனா போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள தள்ளிடுவேன். அஜிஜோ, எப்படி வசதி? என்ன அமைதியா இருக்கீங்க? இப்ப ஏதாவது பேச போறீங்களா இல்ல அடிச்சு நொறுக்கட்டுமா? உங்க வீட்டுக்கு வந்து எல்லா உண்மையும் சொல்லிடுறேம்மா, போலீஸுக்கெல்லாம் போக வேணாம். அது அண்ணா, உங்களோட ஹெல்ப்புக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. நான் இவங்களை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் என் மேல எந்த தப்பும் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணணும். நான் வரட்டுமா? சரிம்மா, புகுந்த வீட்டுல நீ எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா வாழணும், அதாம்மா என்னோட ஆசை. சரிம்மா, நீ இவங்களை கூட்டு போ, நாம அப்புறம் பார்க்கலாம். சரிங்கண்ணா. இப்ப எதுக்குங்க இவங்களை கூட்டு வந்தீங்க? இத்தனை நாள என்ன சதிகாரி, மோசக்காரி, ஃப்ராடுன்னு தப்பா பேசினதுக்கு இன்னைக்கு எல்லா உண்மையும் சொல்லதான் இவங்க இங்க வந்திருக்காங்க.
ஏமா இவங்கெல்லாம் யாருமா? என்ன உண்மையை சொல்ல போறாங்க? மாமா, இவங்க தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிற இந்த குடும்பம். இவங்க யாரு, என்ன பித்தலாட்டம் பண்ணிருக்காங்கன்னு அவங்க வாயாலேயே சொல்லுவாங்க. அப்பவாச்சும் இங்க இருக்கிறவங்களுக்கு என் மேல எந்த தப்பும் இல்லைன்னு புரியும்ல. ஏன் இன்னும் பேசாம நின்னுட்டு இருக்கீங்க? எல்லா உண்மையும் சொல்லுங்க. சரி சொல்றேன். என்ன புதுசா இவங்களை கூட்டிட்டு வந்து டிராமா நடத்த பாக்குறியா? நான் எதுக்கு டிராமா பண்ண போறேன்? என் பக்கம் உண்மை இருக்கு. அதான் நான் எந்த தப்பும் பண்ணலன்னு நிரூபிக்க போறேன். சொல்லுங்க. மேடம், தீபா ரொம்ப நல்ல பொண்ணு. அவங்களுக்கும் கல்யாணத்துல நடந்த குழப்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அவங்க இந்த வீட்டுக்கு மருமகளா வந்ததுல நிறைய சதிவேலை நடந்திருக்கு மேடம். அதெல்லாம் பாவம். இவங்களுக்கு எதுவும் தெரியாது. இவங்க ஒரு அப்பாவி. என்ன இவன் எல்லா உண்மையும் புட்டு புட்டு வைக்கிறான்? அடுத்து நம்மளையும் மாட்டி விட்டுருவானோ? இவங்க எந்த தப்பும் பண்ணல. இவங்களை நீங்க மருமகளா ஏத்துக்கணும். இந்த உண்மையை சொல்லதான் நாங்க இங்க வந்திருக்கோம். கார்த்தி, இந்த தாலியை வச்சு என்னப்பா பண்ண போற? இல்லம்மா, இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு சொன்னாங்கல்ல. ஆனா தீபா இவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியே இல்ல, நடிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. உண்மை என்ன நம்மளுக்கு தெரிய வேண்டாமா? அதுக்கு நீ என்ன பண்ண போற? மா, இந்த தாலி அவர் அவங்க கழுத்துல கட்டட்டும். அப்புறம் நம்ம எல்லாரும் நம்பலாம். இந்த தாலிய உங்க ஒய்ஃப் கழுத்துல கட்டுங்க. இல்லனா தீபா சொன்னது உண்மை ஆயிடும். சார், இப்படி எல்லாம் செய்யறது சரியில்லை சார். நாங்க புருஷன் பொண்டாட்டி தான். எங்களை தேவையில்லாம சோதிக்காதீங்க சார். இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை. அதுக்காக தான் நான் செய்ய சொல்றேன். இந்தாங்க, தாலியை கட்டுங்க.
பணத்துக்கு ஆசைப்பட்டு இங்க வந்து மாட்டிக்கிட்டேனே. இந்த ஆளு மிரட்டலுக்கு பயந்து போய் என் கழுத்துல தாலி கட்டிட்டா என்ன பண்றது? என் புருஷன் என்ன வெட்டியே போட்டுருவானே. என்ன தைரியம் இருந்தா நான் இருக்கும்போதே இன்னொரு கழுத்துல தாலி கட்டுவேன். ஒண்ணு ஐயோ, இவ கழுத்துல நான் தாலி கட்டிட்டா என் பொண்டாட்டி பத்திரக்காளிய மாதிரி என் குடலை உருவி மாலையா போட்டுக்குவாளே. என்ன சார், தாலி கட்ட சொன்னா இவ்வளவு தயங்குறீங்க? அப்போ நீங்க நிஜமான புருஷன் பொண்டாட்டி இல்லைன்னு ஒத்துக்கிறீங்களா? போற போக்க பார்த்தா நிலைமை மோசமாயிடும் போல இருக்கே. பேசாம உண்மையை சொல்லிட வேண்டியதுதான். கார்த்தி மிரட்டல இவன் உண்மையை சொன்னா நம்ம எல்லாரும் மாட்டிப்போம். எப்படியாவது இந்த தாலி கட்டுற விஷயத்தை தடுத்து நிறுத்தணும். அதுக்கு இப்ப என்னக்கா பண்றது? நட்சத்திரா, இவங்க மாட்டிக்கிட்டாலும் நாம மாட்டக்கூடாது. இவங்க தலைக்கு மேல இருக்கிற இந்த ஷாண்டியர் லைட் அவுத்து விட்டுற எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். சரிக்கா, நான் பாத்துக்கிறேன். நல்ல வேலை, அங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டோம். வா அப்பா, இப்பதான் என் நெஞ்சோட படபடப்பே குறைஞ்சிருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் அங்க இருந்திருந்தா எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்கும். ஐஸ்வர்யா மேடம் மட்டும் அப்படி ஒரு புத்திசாலித்தனமான காரியத்தை பண்ணலன்னா நாங்க இன்னொரு வசமா மாட்டிருப்போம். அந்த கார்த்தி வேற கையில தாலிய வச்சுக்கிட்டு கட்டுங்க கட்டுங்கன்னு சொல்லி உயிரை எடுத்துட்டான். நாங்க எத்தனையோ இடத்துக்கு நடிக்க போயிருக்கோம். ஆனா இந்த மாதிரி ஒரு சோதனை எங்களுக்கு வந்ததே இல்ல. அந்த ஐஸ்வர்யா புண்ணியத்தினாலதான் நாங்க கடைசி நேரத்துல தப்பிச்சோம். கார்த்தி மிரட்டலுக்கு பயந்து இந்த ஆளு என் கழுத்துல தாலி கட்டி இருந்தா இந்நேரம் என்ன ஆயிருக்கும்? என் புருஷன் அருவாள் எடுத்து ஒரே போடு போட்டிருப்பான். என் பொண்டாட்டி மட்டும் சும்மா இருப்பாளா? சோத்துல வெஸ்த வச்சு கொண்டிருப்பா. ரெண்டு பேரும் நிறுத்துறீங்களா? அதான் ஒண்ணும் நடக்கல. அப்புறம் எதுக்கு வீணா கற்பனை பண்ணி பேசிட்டு இருக்கீங்க? அந்த கார்த்தி ரொம்ப புத்திசாலியா இருக்காங்க. ஆரம்பத்துல எதுவும் பேசாம சைலண்டா இருந்துட்டு நாங்க கிளம்புற நேரத்துல தாலி மேட்ற கையில எடுத்து ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டான். எப்படியோ எஸ்கேப் ஆகி வந்துட்டோம். அது வரைக்கும் சந்தோஷம். சரி, இந்தாங்க அந்த தீபாக்கு எதிராக சாட்சி சொன்னதுக்கான பேமெண்ட் வாங்கிக்கோங்க. ரொம்ப நன்றி மேடம். இன்னைக்கு பட்ட அசிங்கமே போதும். இனிமே இந்த ஊர்லயே இருக்க மாட்டோம், எங்கேயாவது போயிடுறோம். அப்படிலாம் முட்டாள்தனமா எதுவும் செஞ்சிடாதீங்க. நீங்க ஊர்ல இல்லாம போனா அபிராமிக்கு உங்க மேல சந்தேகம் வந்துரும். அதனால இங்கே இருங்க. அனாவசியமா யாரு கண்ணையும் பற்றாதீங்க. அதான் நல்லது. நீங்க சொல்றதெல்லாம் சரிதாமா. அந்த கார்த்தி திரும்ப வந்து நாங்க உண்மையான புருஷன் பொண்டாட்டியான்னு கேட்டா என்ன பண்றது? அத பத்தி யோசிக்காம இருப்பேனா? இத வச்சுக்கோங்க. என்னமா இது? உங்களுக்கும் இவங்களுக்கும் கல்யாணம் நடந்தது மாதிரி ஃபேக் மேரேஜ் சர்டிபிகேட். ஓ. கார்த்தி வந்து உங்ககிட்ட கேட்டா இத காமிச்சு நம்ப வச்சிருங்க. ஓ, இதெல்லாம் இப்ப மார்க்கெட்ல கிடைக்குதா? யோ, ஆளை பிடிச்சு லஞ்சம் கொடுத்து கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கேன். என்ன புரியுதா? கார்த்தி வந்து கேட்டா அனாவசியமா வாயை கொடுக்காதீங்க. இத மட்டும் காட்டுங்க போதும். இதுவும் நல்ல ஐடியா தான், கொடுங்கம்மா. சரி, இனிமேல் கேர்ஃபுல்லா இருங்க. இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த நடிக்கிற வேலையெல்லாம் நிறுத்தி வைங்க. சரியா? நான் வரேன்.
சரிங்கம்மா. சாட்சி கையெழுத்து போடுறதுக்கெல்லாம் நம்மளுக்கு ஆள் இருக்கு. என்னது, நமக்கு இங்க ஆள் இருக்காங்களா? அப்போ கல்யாணம் நமக்கு தான் நட்சத்திரா. என்ன கதிர், என்ன இதெல்லாம்? இந்த மாலை 2 பேரும் கழுத்துல போட்டுவாங்க. ஏய், என்னடா இதெல்லாம்? யார கேட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? நம்ம கல்யாணத்துக்கு யார கேட்கணும்? நானே தான் அரேஞ்ச் பண்ணேன். யார கேட்கணுமா? என்ன கேட்கணும்? என்ன கேட்காம நீயே எப்படி முடிவெடுத்த? இல்ல நட்சத்திரா, என்னைக்கா இருந்தாலும் நாம 2 பேரும் தானே கல்யாணம் பண்ணிக்க போறோம். அத இப்பவே பண்ணிக்கிட்டானே. ஏய், முட்டாள்தனமா பேசாத. ச்சே, நான் கார்த்திய கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் சொத்தை அடையலான்னு பார்த்தா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்ற? அதெல்லாம் தான் ஏற்கனவே தெரிஞ்ச விஷயமாச்சே. இப்ப யாருக்கும் தெரியாம நாம ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம். நீ போய் கார்த்தியோட இரு. சொத்தை எவ்வளவு கறக்க முடியுமோ அவ்வளவு கறந்துட்டு வா. நாம சந்தோஷமா இருக்கலாம். டேய், உன்னை கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க முடியாது.